எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்னோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஒரு ரிசப்ஷன் ஹேர் டூ தாங்க உங்களுக்காக போட்டு காமிச்சிருக்கேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சிம்பிளான இப்போ நீங்க ஒரு ஈஸியா போட்டுறலாம். இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தோன்னே போட்டுறலாம். அந்த மாரி ட்ரிக்ஸா உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. சின்ன சின்ன விஷயம் தாங்க. இந்த மாதிரி நான் சொல்ற மாரி ஃபாலோ பண்ணி போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஹேர் ஸ்டைல் பெர்ஃபெக்ட்டா வரும். நெறைய பேர் போட்டு பார்த்துருப்பாங்க. என்னடா அவங்க போட்டது நல்லாயிருக்கு. நம்ம போடும்போது அந்த ஃபினிஷிங் வரமாட்டேங்குது அப்படி கூட நீங்க யோசிச்சிருப்பீங்க. அது வந்து இந்த ஹேர் ஸ்டைல் நீங்க ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ வந்து நானு அந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ண போறேங்க. ஹேர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு செக்ஷன் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா? க்ரவுன் ஏரியால ஒரு செக்ஷன் எடுத்துட்டு லைட்டா பேக் கோம்ப் பண்ணிட்டு, நான் அந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்றேன். இது ஒரு லாங் ஹேரு. லாங் ஹேர்ல தான் ஒரு ஹேர் டூ போட்டு காமிக்க போறேன். நெறைய பேருக்கு அந்த 3/4 இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி ஹேருக்கும் இந்த ஹேர் டூ போடலாம். நான் வந்து இது ஒரு லாங் ஹேர் இருக்கு நேச்சுரலாவே அவங்களுக்கு. ஆனா டென்சிட்டி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, டென்சிட்டிக்காக ஒரு பெரிய எக்ஸ்டென்ஷன் வாங்கி, நான் இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு போட்டு காமிக்க போறேங்க. எப்பயுமே எக்ஸ்டென்ஷன் நீங்க இந்த மாரி யூஸ் பண்ணும்போது, நல்லா நிக்கும். ஃபர்ஸ்ட்டே நம்ம வந்து ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் போடுறதுக்கு முன்னாடியே, நம்ம வந்து இந்த மாரி எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிறணும். இப்ப பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரிஜினல் முடி மாதிரி தான் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நான் க்ரவுன் ஏரியால சும்மா இப்படி ஒரு கோம்ப் பண்ணிட்டு ஒரு பின் பண்ண போறேன். லைன் மட்டும் கரெக்ட்டா எடுத்துட்டு, பஃப்பெல்லாம் எதுவுமே வைக்கலைங்க. இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து ஹேர் க்ரிம் பண்ணவே இல்ல. நெறைய பேர் எப்ப ஹேர் ஸ்டைல் போட்டாலும் நம்ம க்ரிம் பண்ணி தான் பண்ணுவோம் இல்லைங்களா? பிரைடுக்கு. ஆனா, சில டைம் இருக்காது நமக்கு. அப்ப நீங்க வந்து இந்த மாரி க்ரிம் பண்ணாமயே இந்த ஹேர் ஸ்டைல் பண்ண முடியும். இப்ப நான் க்ரிம்ப்லாம் பண்ணல. உங்க ஒரிஜினல் ஹேர்ல தான் பண்ணிட்டுருக்கேன். சும்மா அந்த க்ரவுன் ஏரியால இருக்கிற ஹேர் மட்டும் எடுத்துட்டு, பின் பண்ண போறேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நெனைக்கிறேன். சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தாங்க. அந்த க்ரவுன்ல இருக்கிற ஹேர் மட்டும் எடுத்துட்டு நான் பின் பண்றேன். உங்களுக்கு ஹேர் பார்க்கும்போதே இப்ப தெரியும். எந்த அளவுக்கு வந்து சில்கியா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ப்ளோ ட்ரை மட்டும் பண்ணிட்டு தான் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டுருக்கேன். என்னோட சேனல்ல இந்த மாரி மேக்கப் வீடியோஸ் நெறைய இருக்குங்க. மேக்கப் வீடியோஸ் இருக்கு. ஹேர் டூஸ், சாரி ட்ராப்பிங் வீடியோஸ் அந்த மாரி நெறைய வீடியோஸ் இருக்கு. எல்லாமே தெளிவா புரியிற மாரி சொல்லிக் குடுத்துருப்பேன். அந்த வீடியோஸ் எல்லாமே இப்போ கூட நீங்க போய் பாருங்க. ஃப்ரண்ட்ல வந்து நான் இதே மாரி லீஃப் மாரி தாங்க போட போறேன். இப்படி லைட்டா பாருங்க. இப்ப இது மாரி ட்விஸ்ட் பண்ணிட்டு, அத கொஞ்சம் லூஸா விட்டுறணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தாங்க. அப்படி எடுத்துட்டு நான் பண்ணும்போது பாருங்க கரெக்ட்டா உங்களுக்கு தெரியும். எடுத்துட்டு இப்படி ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம இந்த எல்லா ஹேர்லயும் வச்சு ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் லூஸா எடுத்து விடணும். ஏன் இந்த ஹேர் ஸ்டைல் போடுறேன்னா, நம்ம பேக் சைடு ஒரு ஹேர் ஸ்டைல் போடுறோம் இல்லைங்களா? அந்த ஹேர் ஸ்டைலும் இந்த ஹேர் ஸ்டைலும் பார்க்க ஒரே மாரி இருக்கும். சேமா இருக்கும்போது இன்னுமே நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்காக தான். ஃப்ரண்ட்ல வேற மாரி ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு, நம்ம பேக் சைடு ஒரு ஹேர் ஸ்டைல் போடும்போது அந்த அளவுக்கு சூட் ஆகாது. அதுக்காக தான் இந்த ஹேர் ஸ்டைல் போட்டிருக்கேன். காமனா எல்லாருமே இந்த ஹேர் ஸ்டைல் போடுவாங்க. ஆனா நான் சொல்ற மாரி இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி போடும்போது பார்க்க ரொம்ப அழகா இருக்குங்க. பாருங்க உங்களுக்கே தெரியும். அந்த லீஃபா வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விட்டுட்டு, அப்படியே பின்னாடி கொண்டு போய் ஒரு பின் பண்ணிக்கணும். இந்த சைடும் அதே மாரி தான் நான் போடுறேன். அதே மாரி ஆனா, சில பேருக்கு அந்த ஒரு சைடு இருக்கிற அந்த டென்சிட்டி இன்னொரு சைடு இருக்காதுங்க. அதனால உங்களுக்கு எவ்வளோ ஹேர் இருக்கோ, அத எடுத்துட்டு கொஞ்சம் லூஸா எடுத்துட்டு வந்து ஒரு பின் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரமாவே இந்த ஹேர் ஸ்டைல் போட்டுறலாங்க. உங்களுக்கு வந்து டைம் இல்ல, எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் தான் இருக்கு. ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ள நான் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ரிசப்ஷன் ஹேர் டூ போடணும் அப்படின்னா, நீங்க இந்த ஹேர் ஸ்டைல தாராளமா போடலாம். டக்கு டக்குன்னு போட்டுறலாங்க. நான் போடும்போதே உங்களுக்கு தெரியும். நான் சொல்ற மாரி டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போடுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் அந்த லப்பர் பேண்ட் போடுறேன். லப்பர் பேண்ட் போடும்போது நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, அப்படியே கலச்சு போட்டுருவாங்க. அப்படி போட்டிங்கன்னா, முடி ஃபுல்லா பிசிறு அடிச்ச மாரி ஆயிரும். நீட்டா பிடிச்சு அந்த முடிய கோம்ப் பண்ணிட்டு அழகா போடணும். நான் ஒவ்வொரு லேயர்ஸும் போடும்போது உங்களுக்கு சொல்றேன். நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் வந்து ஷைனிங் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் அப்பப்போ. நீங்க எப்பப்ப அந்த ஒவ்வொரு லீஃப் எடுப்போம் இல்லைங்களா? அந்த மாரி எடுக்கும்போதெல்லாமே நீங்க வந்து ஷைனிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும். நெறைய பேர் வந்து இந்த ஷைனிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவாங்க. பண்றத சொல்லவும் மாட்டாங்க. தெரியாது. நீங்க ஒவ்வொரு டைமும் ஷைனிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணா தான், அந்த ஒரு சில்கினெஸ்ஸோட அந்த ஹேர் டூ அழகா வரும். இப்ப நான் அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டு தான் போடுறேன் பாருங்களேன். அதே மாதிரி நீங்க லப்பர் பேண்ட் போட்டு, அத ட்விஸ்ட் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்குங்க அது. அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, கீழ கொஞ்சம் ஹேர் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லைங்களா? அந்த ஹேர் வந்து எப்பயுமே இந்த லப்பர் பேண்ட் போடும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். நீங்க வந்து அங்க ஒரு கிளிப் பண்ணி வச்சுக்கணும். நான் கிளிப் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நெனைக்கிறேன். அடுத்து நான் கிளிப் பண்ணுவேன் பாருங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற முடிய கிளிப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த முடிய ஃபுல்லா நீங்க லப்பர் பேண்ட் போடணும். அப்ப வந்து உங்களுக்கு அந்த கீழ இருக்கிற முடியும் கலையாது. பார்த்தீங்களா? லப்பர் பேண்ட் போட்டு
அப்படியே கொஞ்சம் புல் பண்ண மாதிரி அந்த மாதிரி இப்படி கொஞ்சம் லைட்டாக நமக்கு எந்த அளவு ஜடை அகலமாக வேணுமோ அந்தளவு நம்ம இழுத்து விட்டால் போதும். அப்புறம் கிளிப்பு கழட்டிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து போடணும். அதே மாதிரி இந்த புல் பண்ணுவீங்க இல்லைங்களா, இப்படி இழுத்து விடுறோம் இல்லையா ஹேரை, அப்போ வந்து நீங்கள் ரொம்ப அந்த ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேலாம் போட்டு அப்படி இழுத்து விடாதீங்க, கரெக்டாகவே வராது. எப்பயுமே இந்த ஹேர் ஸ்டைலுக்கு வந்து நீங்கள் ஷைனிங் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக வரும். அப்புறம் அதே மாதிரி கோம்பு வச்சு அப்பப்போ சீவிக்கோங்க. சீவிட்டே போடும்போது உங்களுக்கு இன்னுமே அந்த ஃபினிஷிங் நீட்டாக வரும். நான் பாருங்கள் அந்த கிளிப் போட்டு போடுறேன் இல்லைங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் சீக்கிரம் போட்டுடலாம் இந்த ஹேர் ஸ்டைலு. மற்ற ஹேர் ஸ்டைல் மாதிரி டைமும் எடுக்காது, ஆனால் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டு பழகுறீங்க அப்படின்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இந்த மாதிரி நீங்கள் இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி போடலாம் ஹேர் ஸ்டைலு. இப்போ சில டைம் நம்ம பிரைடெல்லாம் போகும்போது ஹெல்ப்புக்கு யாரையும் கூட்டிகிட்டு போக மாட்டோம் இல்லைங்களா, தனியாக போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர டைம்லலாம் இந்த கீழே ஹேர் பிடிச்சிக்கிறதுக்குலாம் ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அது லப்பர் பேண்ட் போடும்போது டிஸ்டர்பாக இருக்குது அந்த மாதிரிலாம். அப்போ உங்களுக்கு அந்த மாதிரிலாம் தேவைப்படாது, நீங்கள் தனியாகவே இந்த ஹேர் ஸ்டைல் போட்டுடலாம். பார்த்தீங்களா, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹேர் பிசுறு அடிக்கும் போதெல்லாம் நல்லா நான் அந்த ஷைனிங் ஸ்ப்ரே போட்டு தாங்க நான் ஹேர் ஸ்டைல் போட்டிருக்கேன். அதே மாதிரி சைஸ் வந்து நம்ம இந்த ஒவ்வொரு லப்பர் பேண்ட் போட்டதுமே சைஸ் அப்பப்போ மாறி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றும் போடும்போது இந்த சைஸை கரெக்ட் பண்ணி விட்டுடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கூட கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து விடலாம், ஆனால் நம்ம முன்னாடியே ஓரளவு எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிடணும். நல்லா ஷைனிங் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் லப்பர் பேண்ட் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது எண்டு வரைக்குமே சூப்பராக வருங்க ஃபினிஷிங்கு. இப்போ இவங்க வந்து பிரைடு இல்லை, நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேற ஒருத்தவங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் போட்டு காமிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம பிரைடல் ஒர்க் பண்ணுறோம், நான் ஒரு மேக்கப் பண்ணுற டைமில் இந்த ஹேர் ஸ்டைல் போடுறேன்னா இது என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுத்து உங்களுக்கு தெளிவாக காமிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம கொஞ்சம் அவசரமாக பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு மண்டபத்திலே போய் ஒரு ஹேர் ஸ்டைல் போடுறோன்னா வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் அந்த கம்ஃபர்டபுள் இருக்காது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைலை வந்து நான் தனியாக போட்டு காமிச்சிருக்கேன். இதே நீங்கள் ஒரு பிரைடுக்கு ரிசப்ஷன் ஹேர் டூலாம் போடுறீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா லென்த்தாக வேற இருக்கும். நிறைய பேர் லென்த்தான ஹேருக்கு என்ன ஹேர் டூ பண்ணுறதுன்னு தெரியாமல் டவுட்டாக இருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி ஹேர் டூ போடும்போது ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் ஃபுல்லாக போட்டுகிட்டே வந்துட்டேன், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். கீழே கொஞ்சம் ஹேர் இருக்கிற வரைக்கும் விட்டுட்டு அது வரைக்கும் போடலாம்னு நினச்சேன். லாஸ்ட்டாக வர என்ன ஆகுதுன்னா, அந்த எக்ஸ்டென்ஷனில் இருக்கிற அந்த ஒரு ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாமே வெளியே தெரியுது. அதனால நான் நிறைய ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த ஷைனிங் ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் ஒவ்வொரு லப்பர் பேண்டும் போட்டிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் எப்படிப்பட்ட எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறோம், அவங்களோட ஒரிஜினல் ஹேரில் பண்ணுறோன்னாலும் கீழே வர கொஞ்சம் சின்னதாக ஆயிரும் ஹேரு. நீங்கள் அதனால் அந்த இடத்துக்கு வரும்போது அந்த ட்விஸ்ட் பண்ணுறது, புல் பண்ணுறது இது எல்லாமே கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் நீட்டாக பண்ணிக்கணும். அதே அளவு வர மாதிரி பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஹேர் ஸ்டைல் வந்து ஒரே அளவாக இருக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து விடணுங்க. அது எடுத்து விடும்போது டக்கு டக்குன்னு அவசரமாலாம் எடுத்து விட்டுறாதீங்க. இப்படி பொறுமையாக எடுத்து விட்டிங்கன்னா நீட்டாக வரும். இப்போ எனக்கு ஓகே இந்த அளவு போட்டாலே போதும் அப்படின்னு தோணுது. அப்புறம் பார்த்தேன், சரி இன்னும் கொஞ்சம் ஹேர் இருக்குது, அப்போ இன்னும் ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப பாருங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கோம் பண்ணி போடுறேன். என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ நாங்கள் மேக்கப் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறோம், பிரைடல் கிளாஸஸ்லாம் ஹேர் டூ ஒவ்வொன்றும் எப்படி போட்டு காமிக்கிறோமோ அதே மாதிரி நான் உங்களுக்கு எல்லாமே நான் வந்து என்னோடய வீடியோவில் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் மற்ற வீடியோவும் போய் என்னோடய சேனலில் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அந்த கடைசி வரைக்கும் போட்டேங்க. இப்போ கீழே இருக்கிற முடி பார்த்தீங்களா கரெக்டாக இருக்குது. அப்போ வந்து இன்னொன்று இது போடலாமான்னு நினச்சேன், ஒரு புல் பண்ணலாமான்னு. இல்லை, அது எனக்கு அந்த லென்த் அதுவே ஓகே மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்போது சரி கொஞ்சம் ஹேர் எடுத்துகிட்டு அதை நம்ம அப்படியே சும்மா சுற்றிட்டு அது மேலே லப்பர் பேண்ட் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிங்க. ஏன்னா வெறுமனே லப்பர் பேண்ட் போடும்போது அது அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது. அந்த ஹேர் எடுத்து ஒரு சுற்றிட்டு அப்படியே நான் ஒரு லப்பர் பேண்ட் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நான் சும்மா ஒரு ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் தான். நீங்கள் ப்ரைடுங்கும் போது அவங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளவர் வேணுமோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ஸ்டைலு, ஃப்ளவர் வைக்கிறது இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தாங்க. மற்றபடி இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய யோசிச்சு இப்படி பண்ணால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பண்ணும்போது இன்னுமே அழகாக இருக்கும். பாருங்கள், நான் சும்மா ஒரு சின்ன சின்ன பீட்ஸ் மட்டும் வைக்கிறேன். இதில் ஃப்ளவர் வைக்கிறது எல்லாமே உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்காக ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, இப்படி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களோட யோசனைக்கு உங்களுக்கு எது அழகாக இருக்குன்னு தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். நான் சும்மா எங்கிட்ட இருக்கிற பீட்ஸ் மட்டும் வச்சுட்டு ஒரு ஃப்ளவர் மட்டும் நான் வச்சுருக்கேன். பாருங்கள் ஹேர் ஸ்டைல் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் பிரைடுக்கெல்லாம் போடும்போது வேறு லெவலில் இருக்குங்க.
அதே மாதிரி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோட சேனல்ல இருக்குது, அதவும் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் இதை விட ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க. வணக்கம்.